2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் களம் தற்போது சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. இந்த நிலையில ஒவ்வொரு மக்களவை தொகுதி பத்தின சிறு அறிமுகங்களை இந்த தமிழ் சார்பா நாம வழங்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில இன்னைக்கு இறுதியா புதுச்சேரி மக்களவை தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில காங்கிரஸுக்கு செல்வாக்கு ரொம்பவே அதிகம். குறிப்பா அந்த கட்சியோட முக்கியமான தலைவர்களா இருக்கக்கூடிய சண்முகம், ஃபரூக், நாராயணசுவாமி ஆகியோர் அங்க எம்பியா இருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. தவிர 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து உருவான என்ஆர் காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணியை அமைச்சு அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மக்களவை தொகுதியை பொறுத்த வரையிலும் புதுச்சேரியில இருக்கக்கூடிய அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளுமே அதுக்கு உட்பட்டு வரக்கூடியதுதான். மேலும் காங்கிரஸை தவிர்த்து திமுக, பாமக, அதிமுக ஆகியோருக்குமே புதுச்சேரியில நல்ல வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்ன? 10,20,914. ஆண் வாக்காளர்கள் 4,79,329. பெண் வாக்காளர்கள் 5,41,437. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 148 பேர். 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் புதுச்சேரி தொகுதி நிலவரம் என்ன? காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட வைத்தியலிங்கம் 4,44,646 வாக்குகளை பெற்று வெற்றியை பதிவு செஞ்சாங்க. என்ஆர் காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட நாராயணசுவாமி கேசவன் 2,47,844 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பதிவு செஞ்சாங்க. மக்கள் நீதி மையம் சார்பா போட்டியிட்ட சுப்பிரமணியன் 38,068 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தை தான் பிடிச்சாங்க. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல புதுச்சேரி தொகுதியில போட்டியிடும் முக்கியமான வேட்பாளர்கள் யார்? திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பா வைத்தியலிங்கம், அதிமுக சார்பா தமிழ்வேந்தன், பாஜக சார்பா நமச்சிவாயம், நாம் தமிழர் கட்சி சார்பா மேனகா ஆகியோர் இந்த தொகுதியில களம் காணவிருக்கிறாங்க. இதுதான் புதுச்சேரி மக்களவை தொகுதியோட நிலவரம். மேலும் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் குறித்து உங்களோட கருத்துக்கள் மற்றும் கேள்விகளை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.